வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கணக்குலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து தொகுத்து ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு சில டெக்னிக்லாம் வந்து கிளியராக புரியும். இந்த வீடியோ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு இல்லை, எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும். ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சது 10லேருந்து 15 மார்க் எடுக்கிறதுக்கான வழியை இந்த வீடியோ வந்து நிச்சயம் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து பார்க்குறவங்க ஃபஸ்ட்டே வந்து குவாலிட்டி ஹையாக வச்சு பாருங்கள். ஏன்னா வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டில் தான் என்னால் பண்ண முடியுது. போர்டில் எடுக்கணும்னு எனக்கும் தான் ஆசை. ஆனால் சில பல பிரச்சனைகளால் என்னால் போர்டில் எடுக்க முடியல. இப்படி தான் எடுத்து போட முடிஞ்சுது. எப்படியாவது கன்வே பண்ணுன்றது தான் வந்து என்னோடய எண்ணம். எப்படியாச்சும் கன்வே பண்ணலான்றதுனால இப்படி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் செட்டிங்ஸில் வீடியோ குவாலிட்டியில் ஹையர் பிக்சர் குவாலிட்டியில் வச்சு பாருங்கள். அப்போ தான் வந்து இது கிளியராக புரியும். இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட பிடிஎஃப் வந்து டெலகிராம் குரூப் லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிங்க. அதே போல் இதில் ஒரு சில மாடல் வந்து நம்ம எல்லா டைப் சம்மையும் போட்டு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை வந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் 25/25ன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் தரேன். இப்போது சம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். முதல்ல 5500 ஏபிசிடி என பிரிக்க வேண்டும். அது வந்து ஏபியோட ரேஷியோ வந்து 1:2 பிசியோட ரேஷியோ 3:1 சிடியோட ரேஷியோ வந்து 2:3 பிரிக்கணும். அப்படி பிரித்தா ஏ மற்றும் சியோட கூட்டுத்தொகை எவ்வளோ, பி மற்றும் சியோட கூட்டுத்தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலான்னு பாருங்கள். முதல்ல ஏ பி சி டி இருக்கு இல்லைங்களா, அதோட ரேஷியோ அதுக்கு நேராக எழுதிருங்க. ஏபியோட ரேஷியோ 1:2 அதுக்கு நேராக ஏக்கு நேராக 1, பிக்கு நேராக 2. பிசியோட ரேஷியோ வந்து பிக்கு நேராக 3, சிக்கு நேராக 1. அதுக்கப்புறம் வந்து சிடியோட ரேஷியோ வந்து 2:3, சிக்கு நேராக 2, டிக்கு நேராக 3. இந்தமாரி எழுதிட்டு இப்போ கேப் இருக்கு இல்லைங்களா, இங்கெல்லாம் கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்புக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எடுத்து போடுங்க. இப்போது இந்த கேப் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி 1 இருக்குன்னா அங்கே 1 போட்டுங்க. சரிங்களா, இங்கே 2 கேப் இருக்குது. அதனால் அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 2 இருக்கா, அந்த 2 வந்து இந்தமாரி போட்டு மொத்தமாக போட்டிங்கன்னா இந்தமாரி வரும் உங்களுக்கு. இதில் வந்து இங்கே வருது இல்லைங்களா நம்பரு, அந்த நம்பர்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக 6:12:4:6 இந்தமாரி வரும். இதில் வந்து நம்ம பண்ணுறதுல என்ன மிஸ்டேக் ஆகும்னா, அவசரத்தில் வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது பெருக்கிறதுக்கு பதில் கூட்டிடுவோம். சரிங்களா, அந்த மிஸ்டேக் வரும். அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. இந்தமாதிரி பண்ணிவிட்டு இந்த 4 ரேஷியோ வருது இல்லைங்களா, அந்த 4 ரேஷியோக்கும் பொதுவாக எதனா வாய்ப்பாட்டில் அடிபட்டுச்சுன்னா, அதாவது 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிபடுத்துங்களா, இதில் அதை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா 3:6:2:3 நிற்கும். இதுதான் வந்து கடைசியாக நம்ம பிரிக்க போகிற ரேஷியோ. சரிங்களா, இதில் மொத்த தொகை 5600 கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து நம்ம பிரிக்க போகிற பங்கு 14, அதாவது 3, 6, 2, 3ன்றது இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கூட்டினீங்கன்னா 14 வரும். சரிங்களா, இந்த பங்கு விகிதத்தில் தான் பிரிக்க போகிறோம். இந்த 14 பங்குன்றதை பிரிச்சிங்கன்னா, அதாவது 5600 14 பங்காக பிரிச்சிங்கன்னா ஒரு பங்குக்கு வந்து 400 ரூபா அப்படின்னு வரும். சரிங்களா, இதுதான் வந்து ஒரு பங்குக்கான மதிப்பு. இங்கே வந்து ஏவும் சிக்கும் ஆன பங்கு கேட்டிருக்காங்களா, ஏ வந்து 3, சி வந்து 2. அப்போது ஏக்கு 3 பங்கு, சிக்கு 2 பங்குங்களா, அப்போது ஒரு பங்கோட மதிப்பு நம்மளுக்கு வந்து 400 ரூபான்னு வந்துச்சு. 3 பங்கோட மதிப்பு வந்து 3 × 400 போட்டிங்கன்னா 1200 வரும். அது வந்து ஏவோட மதிப்பு. அடுத்து சியோட பங்கு வந்து 2, நம்மளுக்கு ஒரு பங்கோட மதிப்பு 400ன்னு இருக்குது. இது 2ஆல் பெருக்கினீங்கன்னா 2 பங்கோட மதிப்பு வந்துடும், அது 800. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா, அதாவது ஏவோட பங்கு வந்து 1200, சியோட பங்கு 800, இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 2000 வரும். இதுதான் வந்து ஏசியோட கூட்டுத்தொகை. அதே மாதிரி தான் வந்து பிசிக்கும் வரும். இதில் 6:2ன்னு வரும். நார்மலாக 6:2ன்னு கொடுத்தாங்கன்னா, ரேஷியோ டைப்பில் கேட்டாங்கன்னா இந்த 6யும் 2யும் அடித்து 3:1ன்னு போடுவோம். ஆனால் இங்கே பங்கு பிரிக்கிறதுனால 4த்துக்கும் ஒன்றா கட் ஆகிற மாரி இருந்தால் தான் கட் பண்ணணும், இல்லைனா பண்ணக்கூடாது. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நார்மலாக ரேஷியோன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இதில் வந்து பங்கு பிரிக்கிறதுனால அதை பண்ணக்கூடாது, பண்ணால் ஆன்சர் தப்பாக வரும். இந்த இடத்துல கவனமாக இருந்துக்குங்க. அடுத்து பகடை கணக்கு. பகடை கணக்கில் நார்மலாக இருக்கிற பகடை, இந்த மாதிரிலாம் டயக்ராம்லாம் கொடுக்காம வெறும் நார்மலான பகடைன்னு சொன்னாங்கன்னா அதோட கூடுதல் வந்து 7 இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இருக்கிறதுலே கம்மியான நம்பரு, இருக்கிறதுலே அதிகமான நம்பர் 6, இருக்கிறதுலே கம்மியான நம்பர் 1. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 7 வரும். இது மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்கும். அதாவது இதுமாரி 2, 5 கூட்டினீங்கன்னா 7, 3, 4 கூட்டினீங்கன்னா 7. இதுதான் வந்து நிலையான பகடைக்கான எதிர் பக்கத்தில் அமைகிற மதிப்புகள். சரிங்களா, அடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணலான்னா,
இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்தாங்கன்னா ஒன்று விட்டு ஒரு பாக்ஸில் வரணும். அதுதான் வந்து எதிர் எதிர் பக்கத்தில் அமையும். இப்போ 1க்கு 3 எதிர் பக்கத்தில் அமையும், 2க்கு 5 எதிர் பக்கத்தில் அமையும். இந்த மாதிரி வெளியே வருது இல்லைங்களா, வெளியே வர்றது ரெண்டும் எதிர் எதிர் பக்கத்தில் அமையும். இப்படி போட்டுடணும். சப்போஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை 1 விட்டு 1 1 விட்டு 1 மிச்சம் இருக்கிறது எதிர் எதிர் பக்கத்தில் அமையும். இப்படி வந்துடும். சரிங்களா? அடுத்து இந்த மாதிரி பகடையாக கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலான்னா, இதே டைப் தான் வந்து 2 கொடுத்தாலும் சரி, 3 கொடுத்தாலும் சரி, 4 கொடுத்தாலும் சரி, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பகடை முழுசாகவுமே. அதுவுமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இப்போது முதல்ல வந்து 3 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஒரு பகடையிலையும். அந்த 3 நம்பரில் காமனாக 2 நம்பர் எது எது இருக்குன்னு பாருங்கள். இங்கே 1ஆம் பகடிக்கும் 4ஆம் பகடிக்கும் காமனாக என்ன இருக்கும் பாருங்கள். 1 4த்தையும் பார்த்தீங்கன்னா 2 4 காமனாக இருக்கும். இங்கேயும் 2 4 காமனாக இருக்கும். அப்போ மிச்சம் இருக்கு இல்லைங்களா 3, இங்கே 6, இது 2 வந்து எதிர் எதிர் திசையில் அமையும். சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, பக்கத்தில் வர்றது எதிர் எதிர்க்கு வராது. இது வந்து முக்கியமான விஷயம். இதை வச்சு நீங்கள் ஆப்ஷனில் எலிமினேட் கூட பண்ணலாம். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 1ஆம் பகடியும் 3ஆம் பகடியும் எடுத்துக்கோங்க. இதில் 3 4 காமனாக இருக்குது. 3 4 காமனாக இருக்கா? அப்போ மிச்சம் இருக்கிறது 5 2. சரிங்களா? அது 2 எதிர் எதிர் பக்கம் வரும். சரிங்களா? இப்போது 3 6 2 5 வந்துருச்சு. மிச்சம் இருக்கிறது 1 4 தான். அதுதான் வந்து மிச்சம் இருக்கிற எதிர் எதிர் பக்கங்கள். சரிங்களா? இது முடிஞ்சிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து 2 காமனாக இல்லாமல் ஒரே ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்குன்னா எப்படி போடலான்னா, இங்கே பாருங்கள், 2ஆவது பகடியும் 3ஆவது பகடியும் எடுத்துங்க. இதில் 3ஆம் நம்பர் காமனாக இருக்குங்களா, அது எடுத்துங்க. சரிங்களா? அந்த 3 வந்து மேலே 1 கீழே 1 எழுதிக்கிங்க. எழுதிட்டு கடிகார முள் திசையில், அதாவது கிளாக் வைஸில் எழுதிட்டே வரணும். நம்பரை 3 இருக்குங்களா, 3க்கு அடுத்து 1 இருக்குங்களா, இந்த வரிசையில் எழுதின்னு வரணும். 3க்கு அடுத்தது 1, 1க்கு அடுத்தது 2, இந்த வரிசையில் எழுதி முடிச்சிட்டிங்களா. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு 3 போட்டிருக்கீங்களா, அதுக்கு வந்து கடிகார முள் திசையில் 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 5, இந்தமாரி போட்டிங்கன்னா இதில் வர நேருக்கு நேர் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதாவது 2க்கு எதிர் 5, 4க்கு எதிர் 1, இங்கே வந்தால் அதே ஆன்சர் தான் வரும். அப்படி கூட செக் பண்ணிங்க. உங்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாரி ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அடுத்து வரிசை கணக்கு. இது எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா, நம்ம நார்மலாக வந்து வரிசை கணக்குனா இருக்கிற நம்பரை கூட்டி மைனஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் போடுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஆன்சர் தப்பாக சான்ஸ் இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்து 40னா 41 39ன்னு கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று மாற்றி போட்டுருவோம். அந்தமாரி பண்ணாமல் இந்தமாரி சம்மை எப்படி போடலான்னா, ரேகா என்ற மாணவி மேலிருந்து 12வது இடம் பிடித்துள்ளார். அதாவது மேலே இருந்து 12வது இடத்த பிடிச்சிருக்காங்களா, 12வது இடத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இங்கே ரேக்கா இருக்காங்க. அப்போது 12வது இடத்துல பிடிச்சிருக்காங்கன்னா மேலே வந்து 11 பேர் இருப்பாங்களா, அதை 11ன்னு எழுதிக்கிங்க. அடுத்து வகுப்பில் மொத்தம் 52 பேர். இங்கே மொத்தமாக வந்து வகுப்பில் 52 பேர். அவங்க கீழேருந்து எத்தனாவது இடத்துல இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது எப்படி போடலான்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம போட்டோம். 12வது இடத்துல இருக்கிறாங்க, மேலே 11 பேர் இருக்கிறாங்க. இப்போது மொத்தம் இங்கே வரைக்காலும் வந்து 12வது இடத்துல இருக்கிறாங்களா, இந்த 12 பேர் கழிச்சா மிச்சம் இருக்கிறவங்க தான் வந்து கீழே இருக்கிறவங்க. சரிங்களா? 12 பேர் கழிச்சா 40 பேர் வருவாங்க இல்லைங்களா. அப்போது கீழே இருக்கிறவங்க 40 பேர். கூட்டி பாருங்கள், 40 + 11 வந்து 51, நடுவில் இருக்கிற ரேக்கா 1. சரிங்களா? 52 பேர். சரியாக போச்சுங்களா? இப்போ வந்து இவங்களுக்கு கீழே வந்து 40 பேர் இருக்காங்கன்னா இவங்க வந்து கீழேருந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கு கீழே 40 பேர் இருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு இடத்துல இருப்பாங்களா, அப்போ 41வது இடமா அவங்க இடம். அதை வச்சு 41வது இடம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதை வந்து நார்மலாக நம்ம வந்து எண்ணை வந்து கூட்டி கழித்து போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் தப்பாக வரும். இப்படி போட்டோன்னா இதுக்கு வந்து ஆன்சர் 41ங்களா, ஆப்ஷனில் 42ம் கொடுத்துருப்பாங்க, 40ம் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து 40 போகிறதுக்கும் 42 போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் அப்படி பண்ணாமல் இந்தமாரி டைப்பில் போட்டிங்கன்னா தப்பு வராமல் தவிர்க்கலாம். சரிங்களா? அடுத்து கடிகார கணக்கு. அதாவது கடிகாரம் வந்து கண்ணாடியில் வந்து 3 மணி 19 நிமிடங்கள் காட்டுதுன்னா உண்மையான நேரம் என்னான்னு கேட்குறாங்க. சரிங்களா? மொத்தமாக வந்து 12 மணி நேரங்கள் காட்டுது இல்லைங்களா கடிகாரத்தில். அந்த 12 எப்படி எழுதலாம்னா, 12 மணி நேரத்தை 11 மணி நேரம்னும் மிச்சம் இருக்கிற 1 மணி நேரத்தை 60 நிமிஷம்னு எழுதிக்கலாம் இல்லைங்களா. அப்படி எழுதிக்கிட்டு 3 மணி 19 நிமிஷம் காட்டுதுங்களா, அது 3 மணி 19 நிமிஷம். சரிங்களா? இதை போட்டு கழிச்சிங்கன்னா இங்கே 1, இங்கே 4 முடிஞ்சிச்சு. அடுத்து 8. சரிங்களா? இந்த மாதிரி வரும். இதுதான் வந்து கடிகார, அதாவது கண்ணாடியில் பார்க்குறப்போ கடிகாரத்தோட நேரம். இது வந்து ரொம்ப ஈஸி தான், ஒரே ஒரு சின்ன இது தான், அதை வச்சு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போகுது. சரிங்களா? அடுத்து ஆட்கள் நாட்கள் கணக்கு. ஆட்கள் நாட்கள் கணக்கில் ஏ ஒரு வேலை 20 நாள் செய்கிறாங்க, பி ஒரு வேலையை 30 நாள் செய்கிறாங்களா, ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாள் செய்வாங்கன்னு கேட்குறாங்க. ஏ வந்து 20 நாள், பி வந்து 30 நாள் போட்டாச்சு. இது ரெண்டுத்துக்கும்
எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60ன்னு வரும். இதுதான் வந்து முழு வேலையோட மதிப்பு. சரிங்களா? இப்போது இங்கே 20ன்னு இருக்குங்களா, 20 3ஆல் பெருக்குனிங்கன்னா 60ன்னு வருமா? அந்த 3ன்றது தான் வந்து ஒரு நாள் ஏ செய்கிற வேலையோட மதிப்பு. இப்போது பி வந்து 30 நாள் செய்தால் அப்போது 2ஆல் பெருக்குனிங்கன்னா 60 வருமா? அப்போது பி வந்து ஒரு நாளைக்கு செய்கிற வேலையோட பங்கு வந்து 2. சரிங்களா? எல்சிஎம்ன்றது ஒன்றும் இல்லை, இருக்கிறதுல சின்ன காமனான நம்பர். அதாவது நீங்கள் பெருக்குனிங்கன்னா இந்த 20ஆலையும் 30ஆலையும் பெருக்குனிங்கன்னா ஒரே அந்த நம்பர் வந்து காமனாக வந்துடணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற நம்பர் தான் வந்து எல்சிஎம் நம்பரு. அது வந்து நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இதுக்கான வீடியோவும் நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். அது வந்து அந்த பிளேலிஸ்ட் சொன்னோம் இல்லைங்களா, அதில் இருக்கும், பார்த்துக்குங்க. இப்போது ஏவும் பியும் சேர்ந்து வந்து எத்தனை நாள் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்கன்னு பாருங்கள். ஏவோட பங்கு ஒரு நாளைக்கு 3, பியோட பங்கு வந்து ஒரு நாளைக்கு 2ன்னு சொன்னோம். அது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 5 வரும். சரிங்களா? மொத்தமாக ஒரு நாளைக்கு வந்து ஏவும் பியும் சேர்ந்து 5 பங்கு வேலை செய்கிறாங்க. மொத்தமாக 60ன்றது தான் வந்து முழு வேலை. அதை வந்து ஒரு நாளைக்கு 5 பங்கு வேலை செஞ்சாங்கன்னா அதை நீங்கள் அடிச்சிங்கன்னா 12ன்னு வரும். ஆக 12 நாள் தான் வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலை முடிகிறதுக்கான காலம். இதே வந்து இந்த மாதிரி மாற்றி கேட்டாங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலை 8 நாள் செஞ்சாங்க, பி வந்து அந்த வேலை 24 நாளில் செய்கிறாங்கன்னா ஏ வந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட கணக்கு அதே மாதிரி தான் இதுவும். அதோட பங்கு மட்டும் பார்த்துங்க. ஏ பியோட பங்கு வந்து இங்கே 3ன்னு வந்திருக்கு, பியோட பங்கு வந்து 1ன்னு வந்திருக்கு. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து 3 பங்கு, பி மட்டும் 1 பங்குனா இந்த பியோட பங்கு 1ன்றத போட்டு ஏ பியும் சேர்ந்து செய்கிறதுல பியோட பங்கு கழிச்சிங்கன்னா ஏவோட பங்கு வந்துடும். அப்போது ஏவோட பங்கு வந்து இங்கே 2ன்னு வரும். சரிங்களா? இங்கே முழு வேலை வந்து 24ன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதாவது எல்சிஎம் எடுத்து வர நம்பர் வந்து 24, அதுதான் வந்து முழு வேலை. அந்த முழு வேலையில் ஏவோட பங்கு, அதாவது 2 பங்கு செய்கிறாங்க இல்லைங்களா, அதை வகுத்திங்கன்னா வர பதில் தான் வந்து ஏ மட்டும் தனியாக செய்கிற வேலையோட மதிப்பு. சரிங்களா? அடுத்து தனி வட்டி கூட்டு வட்டி. தனி வட்டி கூட்டு வட்டிக்கு வந்து ஃபார்முலாலாம் எதுவுமே இல்லாமல் எப்படி போடலான்னு பாருங்கள். முதல்ல அசல் வந்து 10,000, 10% வட்டி, 3 ஆண்டுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ தனி வட்டி வந்தால் எப்படி போடலாம், கூட்டு வட்டி வந்தால் எப்படி போடலான்னு பாருங்கள். முதல்ல பர்சன்டேஜ்னு கேட்டாவே வந்து உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சு வச்சுங்க. முதல்ல கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது வந்து 100%. சரிங்களா? அதை கடைசியிலேருந்து ஒரு புள்ளி தள்ளி வச்சு அதை கேன்சல் பண்ணிங்கன்னா அது வந்து 10%. இன்னொரு புள்ளி தள்ளி வச்சிங்கன்னா அது வந்து 1%. முதல்ல 1%ஓட மதிப்பு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? இங்கே டைரெக்டாக 10% மதிப்பு கேட்கறதுனால ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தள்ளி வச்சு அதுக்கான மதிப்பு வந்து 1000 எடுத்துக்கிறோம். இதே வந்து 3%, 4%லாம் கேட்டாங்கன்னா 1% கண்டுபிடிச்சிட்டு 3% கேட்டாங்கன்னா 3ஆல் பெருக்குனிங்கன்னா வர மதிப்பு தான் வந்து 3%க்கான மதிப்பு. இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோவில் இருக்கும், பார்த்துக்குங்க. இப்போது 10% மதிப்பு தான் நம்ம கேட்டிருக்காங்க, அது வந்து 1000. சரிங்களா? இப்போது தனி வட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு வந்து 1000, அதாவது 10% சொன்னாங்க இல்லைங்களா, இதில் வந்து 10% வந்து 1000 ரூபாய் வரும் நம்மளுக்கு வட்டி. இதே வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் 3 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க, அதை 3ஆல் பெருக்கிட்டிங்கன்னா போதும் 3000ன்னு வரும். இதுதான் வந்து தனி வட்டிக்கான வட்டி தொகை. சரிங்களா? இதில் வந்து மொத்த தொகைன்னு கேட்டாங்கன்னா அசல் 10,000 இருக்கு இல்லைங்களா, அது கூட இந்த வட்டி 3000 சேர்த்துட்டிங்கன்னா வர்றது தான் வந்து மொத்த தொகை. சரிங்களா? கேள்வியில் மொத்த தொகைன்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏல வட்டி 3000 இருக்குது இல்லைங்களா, அதை கொடுத்துருவாங்க. ஆப்ஷன் பிசிடியில் எதனா ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா இதை பார்த்துட்டு நம்ம நேராக வந்து 3000 போட்டுருவோம் இல்லைங்களா, தப்பு பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மிஸ்டேக்காக தான் அது கொடுப்பாங்க. தெளிவாக பார்த்துட்டு என்ன கேட்குறாங்கன்றத பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து கூட்டு வட்டினா எப்படி போடணுன்னா, இப்போ நான் 10% எப்படி எடுக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் முதல் வருஷத்தில் வட்டி வந்து 1000 ரூபாய் வரும். நம்மளுக்கு போட்ட மாதிரி தான் ஃபஸ்ட்டு வருஷம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை கூட கேள்வியாக கேட்கலாம். சரிங்களா? கூட்டு வட்டியும் தனி வட்டிக்கும் வட்டி தொகை அதாவது ஒரே மாதிரி இருக்கிறது எப்போன்னு கேட்பாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும், மிச்சம் எல்லா வருஷமும் மாறுபடும். சரிங்களா? இப்போது இதுக்கான ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான வட்டி வந்து 1000 ரூபாய், அது கூட சேர்த்திங்கன்னா 11,000 வரும். சரிங்களா? இப்போது 2வது வருஷம் வட்டி எப்படி கணக்கு போடணுன்னா இந்த 11,000க்கான 10% போடணும். சரிங்களா? இதே வந்து தனி வட்டினா அதே வட்டி தான், 10,000க்கான வட்டியாக தான் திரும்ப வந்துட்டுருக்கோம். ஆனால் இதில் வந்து அதோட வட்டியோடு சேர்த்து அதுக்கான வட்டி வரும். சரிங்களா? இது 11,000, அந்த 11,000க்கு 10%, அதாவது லாஸ்ட்லேருந்து ஒரு புள்ளி தள்ளி வச்சிங்கன்னா 1100ன்னு வரும். அந்த 1100 கூட்டினீங்கன்னா 12,100ன்னு வரும். சரிங்களா? 2வது வருஷம் முடிவில். இப்போ 3வது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த 12,100ஓட 10% எடுக்கணும். சரிங்களா? அது எடுத்திங்கன்னா 13,310ன்னு வரும். சரிங்களா? இதுதான் வந்து கூட்டு வட்டியோட மதிப்பு. அதாவது கூட்டு வட்டியில் மொத்த தொகையோட மதிப்பு, கூட்டு வட்டி மட்டும் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 3,310ன்னு வரும். சரிங்களா?
இந்த கணக்கு வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு தொகையை வந்து கூட்டு வட்டியில் வந்து 10 வருஷத்தில் 2 மடங்கு ஆச்சுன்னா 16 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, இது வந்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் ஒரே இது தான். சரிங்களா, முதல் வருஷத்தில், அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் 0 போடுறோம் இல்லைங்களா, 0 வருஷத்தில் 1 மடங்கு இருக்கும். நம்ம இப்போ எத்தனை பேர் போட்டோன்னா 1 மடங்கு இருக்கும் நம்ம போட்ட அமௌண்ட்டு. 10 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, அதை அப்படியே போட்டுக்குங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து 10 வருஷமாக கூட்டிங்க. சரிங்களா, இப்போது இதை வந்து பெருக்கணும். சரிங்களா, 2 மடங்கு ஆகுதா, அடுத்தது 4 மடங்கு ஆகும், அடுத்தது 8 மடங்கு ஆகும், அடுத்தது 16 மடங்கு ஆகும். இந்தமாரி பெருக்கின்னு போகணும். கூட்டு வட்டினா பெருக்கின்னு போகணும். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுங்க. கூட்டு வட்டினா பெருக்கிட்டு போகணும். சரிங்களா, இந்த மாதிரி பெருக்கிட்டே போனீங்கன்னா 16 மடங்குன்னு வந்து நிற்கும். அது வந்து 40வது வருஷத்தில் நிற்கும். இதுதான் வந்து இதுக்கான பதில். சரிங்களா, இதே தனி வட்டியில் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படின்னா, இந்த 0, 10, 20, 30, 40 இந்த வருஷம் இப்படி தான் போவோம். ஆனால் இதோட மடங்கு எப்படி போகுது பாருங்கள். 1 மடங்கு 2 மடங்கு ஆச்சுன்னா 10 வருஷத்தில் 2 மடங்கு ஆச்சுன்னா 20 வருஷத்தில் 3 மடங்கு ஆகும், 30 வருஷத்தில் 4 மடங்கு ஆகும், 40 வருஷத்தில் 5 மடங்கு ஆகும். சரிங்களா, இதோட முழு தொகை இது. சரிங்களா, இந்த மாதிரி தான் ஆகும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, ஒரு தோட்டத்தில் முதல் வரிசையில் 23 ரோஜா செடிகள் உள்ளன, 2ஆம் வரிசையில் 21 ரோஜா செடிகள் உள்ளன, 3ஆம் வரிசையில் 19 ரோஜா செடிகள் உள்ளன எனில் கடைசி வரிசையில் 5 செடிகள் உள்ளன என்றால் மொத்தம் எத்தனை வரிசை உள்ளன? சரிங்களா, இதுக்கான ஃபார்முலா மெத்தட் இது. அதாவது கூட்டுத்தொடரோட ஃபார்முலா AN = A + n - 1 × D. இதுதான் வந்து ஃபார்முலா. ஏஎன்னா கடைசியில் இந்த 5 செடி இருக்கு இல்லைங்களா, அது. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் 23 செடி இருந்துச்சிங்களா, அது. n - 1னா n நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 குறைஞ்சிட்டு 23, 21 அதுமாரி 2 குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 2 தான். ஆனால் அது வந்து -2 குறைஞ்சிக்கிட்டே வரதுனால -2 இப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் இப்படி வரும். சரிங்களா, ஆனால் நானாக என்ன பண்ணுவேன்னா, இப்படி ஆன்சர் போகிறதுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியாததுனால என்ன பண்ணுவேன்னா, முதல் வரிசையில் 23ன்னு சொல்லிட்டாங்க, 2ஆம் வரிசையில் 21ன்னு சொல்லிட்டாங்க. நான் பால் மாறாமல் இந்தமாரி 2 குறைச்சி 5 எத்தனாவது இது வரிசையில் வருதுன்றது போட்டே பார்த்துருவேன். இதுதான் வந்து ஈஸி. சரிங்களா, ரொம்ப பெரிய இது கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 100 வரிசை 200 வரிசை கொடுத்துட்டாங்கன்னா தான் கஷ்டம். ஆனால் அவங்க இந்தமாரி தான் கொடுப்பாங்க, சின்ன வரிசை தான் கொடுப்பாங்க. அதனால் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து வயது கணக்கு. வினோத் மற்றும் அசோக்கின் தற்போதைய வயது வந்து முறையே 3:4 என்ற விகிதத்தில் உள்ளது எனில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது முறையே 7:9 மாறும் எனில் அசோக்கின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது வந்து வினோத் அசோக் 2 பேரோட ரேஷியோ. அது வந்து 3:4. 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 7:9ன்னு வரும். சரிங்களா, இது வந்து ஒரு ரேஷியோவில் இருக்கும், அதனால் இது எக்ஸ்னு வரும். இதை வந்து 3x + 5, அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறம்னா 7ன்னு வருமா, அது ஒரு இதுவாக எழுதிக்கணும். அது கீழே வந்து இந்த ஈஸ்ட்டு போட்டாங்கன்னா டிவைடுன்னு போடணும். அது வந்து கீழே 4x + 5 = 9 எழுதணும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து எக்ஸோட மதிப்பு, அதாவது இந்த எக்ஸோட மதிப்பு 10ன்னு வரும். இது கூட பெருக்குனிங்கன்னா 3 கூட பெருக்குன்னா 30ன்னு வரும். 30 4 கூட பெருக்கிங்கன்னா 40ன்னு வரும். 30:40ன்னு வரும். அப்போது தற்போதைய அசோக்கின் வயது வந்து 40, வினோத்தின் வயது கேட்டால் 30. இப்படி போடலாம். ஆனால் நம்ம வந்து ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் மெத்தட் போட்டாங்கன்னா இன்னும் ஈஸியாக வந்துடும். அது எப்படின்னு பாருங்கள். இப்போது தற்போதைய வயதுனா இதுதான் தற்போதைய வயது, 3:4ன்னு கொடுத்துருக்காங்க ரேஷியோ. நம்ம வந்து முதல் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா, 40ன்னு எடுத்துக்கலாம். 40ன்னு எடுத்தோம்னா 3:4ன்னு இருக்குங்களா. இப்போது 40 வயசுனா இப்போ 4 எதால் பெருகுனா 40 வரும்னா 10ஆல் பெருகுனா வருங்களா. அதே மாதிரி இதையும் 10ஆல் பெருகுங்க, 30, 40 வருதுங்களா. அப்போது 30:40ன்னு வரும். சரிங்களா, இப்போது 5 வருஷத்துக்கு அப்புறம் இதோட ரேஷியோ வந்து 7:9 இருக்கணும். 5 வருஷத்துக்கு அப்புறம்னா இப்போது 30:40ன்னு வந்துடுது. இதே வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ரேஷியோ 7:9 இருக்கணும். 5 வருஷத்துக்கு அப்புறம்னா 2 பேருக்குமே 5 வயசு எக்ஸ்ட்ரா இருக்குமா. அப்போது 35:45ன்னு வரும். இதை சுருக்குனிங்கன்னா 7 முறை வரும். இது வந்து 9 முறை வரும். இந்தமாரி கிராஸ் செக் பண்ணிங்கன்னா அது வர்றது ஆன்சர் கரெக்டாக வந்துச்சுன்னா அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். சரிங்களா, அடுத்து பர்சன்டேஜ் கணக்கு. ரூபாய் 50ல் 25% எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போது ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து 100%. சரிங்களா, 25% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போது 100%ல் பாதி 50%. இப்போ 100% இருக்குது, அதில் பாதி 50%, அதில் பாதி 25%. இப்படியே பாருங்கள். இப்போ முழு அமௌண்ட் எவ்வளோ 50 கொடுத்துருக்காங்களா, 50ல் பாதி 25, 25ல் பாதி 12. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். 12,000 ரூபான்றது தான் வந்து 25%க்கான மதிப்பு. சரிங்களா, அடுத்து 20 லிட்டர் 500 மில்லி லிட்டர் எத்தனை சதவீதம், அதாவது 20 லிட்டரில்
500 மில்லி லிட்டர் எவ்வளோ சதவீதம்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது எப்படி போடலான்னு பாருங்கள். எதை வந்து கேட்குறாங்க சரிங்களா, எதோட சதவீதம் கேட்குறாங்க. இப்போ மில்லி லிட்டரோட சதவீதம் கேட்குறாங்களா, அப்போது அதை மேலே போட்டுக்கணும். 20 லிட்டரில் எவ்வளோன்னு கேட்குறாங்களா, அதை வந்து கீழே போட்டுக்கணும். 20 லிட்டர்னால் நம்ம 20ன்னு போட்டோம்னா தப்பாக ஒரு ஆன்சரு. 20 லிட்டர் இங்கே மில்லி லிட்டரை கம்பேர் பண்ணுறோன்னா இங்கேயும் மில்லி லிட்டராக மாற்றிக்கணும். லிட்டரை மில்லி லிட்டராக மாற்றணும்னா ஒரு லிட்டருக்கு வந்து 1000 மில்லி லிட்ரு. இப்போது 20 லிட்டருக்கு 20,000 மில்லி லிட்ரு வரும். சரிங்களா, இது போட்டு நம்மளுக்கு சதவீதம் தேவை, அதனால் 100ஆல் பெருகணும். சரிங்களா, இந்த ஜீரோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். இந்த 2 5 இருக்கு இல்லைங்களா, இதை அடிச்சிங்கன்னா 2.5ன்னு வரும். இந்த பர்சன்டேஜ் இதுதான் வந்து இதுக்கான பதில். 2.5% தான் இதுக்கான பதில். சரிங்களா, அடுத்து ஒரு நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை வந்து 1,40,000 எனில் அந்த நகரத்தின் ஆண்டு மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 5% எனில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை தோராயமாக என்ன இருக்கும். சரிங்களா, இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 5% வந்து வருஷத்துக்கு அதிகமாகுது. அப்போது 3 வருஷத்துக்கு வந்து 5%, அதாவது 3 × 5% 5%ன்னு போட்டு 5% எவ்வளவோ அவ்வளோ கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணுவோம். ஆனால் அது தப்பு. ஒவ்வொரு வருஷமும் 5% ஆகுதுன்னா நம்ம கூட்டு வட்டிக்கு சொன்னோம் இல்லைங்களா, அதாவது ஃபஸ்ட்டு வருஷத்தில் அதாவது 1,40,000 இருக்கு இல்லைங்களா, அந்த 1,40,000க்கு 1 புள்ளி தள்ளி வச்சா 10% சொன்னேன், 2 புள்ளி தள்ளி வச்சா 1% மதிப்பு சொன்னேன். அப்போ 1%க்கு மதிப்பு கண்டுபிடிச்சிருங்க. நம்மளுக்கு வந்து 5% வேணும். அப்போ 5ஆல் பெருகுனீங்கன்னா 5% மதிப்பு வந்துடும். சரிங்களா, 20 2 மிச்சம் 5 7 7,000ன்றது தான் வந்து 5%ஓட மதிப்பு. இப்போது ஆல்ரெடி வந்து 1,40,000 இருக்குது, இது கூட 7,000 சேர்ந்துச்சுன்னா 1,47,000 வரும். அதுக்கப்புறம் வந்து 2வது வருஷம் வந்து அந்த 1,47,000லேருந்து 5% எவ்வளவோ அதை போடுங்க. சரிங்களா, அது போட்டிங்கன்னா 1,54,350 வரும். இது 2வது வருஷத்தோட முடிவில் இருக்கும். திருப்பியும் அதோட 5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி 1,62,067.5ன்னு ஒரு மதிப்பு. இவங்க வந்து தோராயமாகன்னு கேட்குறாங்க இல்லைங்களா, கேட்டாங்கன்னா அதுக்கு நியரஸ்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குதோ, அதாவது 1,62,000 இருக்கு இல்லைங்களா, அது இருக்கும். அது இதே வந்து ஆன்சரில் 1,62,067 அந்தமாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 67 தான் வரும். எது அது கிட்ட இருக்கோ அதை போட்டுக்குங்க. அதுதான் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ. ஏன்னா அவங்க எக்ஸாக்ட் வேல்யூ கேட்கல, அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அடுத்து கூட்டுத்தொகை. கூட்டுத்தொகைக்கான ஃபார்முலா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம். அதோட ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதையும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். அதுவும் வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அந்த வீடியோவும் பார்க்காதவங்க பார்த்துங்க. இதை நான் சொல்கிறதுக்கான முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல் 20 நம்பரோட கூட்டுத்தொகைனா மட்டும்தான் வந்து இந்த ஃபார்முலா வரும். சரிங்களா, இதே வந்து முதல் 100 இரட்டை எண்களோட ஃபார்முலா தான் வந்து n × n+1 அப்படின்னு வரும். சரிங்களா, ஏன்னா அதில் வந்து என்னன்றது என்னென்னா எத்தனை எண் இருக்கோ அதுதான் மதிப்பு. லாஸ்ட்டாக இருக்கிறத வந்து நம்ம என்னன்னு போட்டு போடக்கூடாது. அதுக்காக தான் இந்த சம்மையை எடுத்திருக்கேன். இப்போது இதில் வந்து அதாவது பாதி ஒற்றைப்படை எண் பாதி இரட்டைப்படை எண்ணாக இருக்கும். சரிங்களா, அதனால் பாதி தான் அந்த எண்ணே. சரிங்களா, எண்ணுன்றது பாதி இருக்கும் அதில், அதை வச்சு இது போட்டுக்குங்க. இதுக்கான டைப்பும் நம்ம கொடுத்துருக்கோம், அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோவில் பார்த்துக்குங்க. அடுத்து லாப நஷ்ட கணக்கு. இதுலேயுமே ரொம்ப ஈஸியான கணக்கு தான். நம்ம பார்த்தோன்னே ஐயோ லாப நஷ்டமானு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அதனால் இந்தமாரி டைப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு பழுது பார்த்து அந்த பொருளை 150 ரூபாய்க்கு விற்றால் அவரது லாப சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போது நார்மலாக வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு விற்கிறான்னா அவங்களுக்கு வந்து 50 ரூபா வந்து லாபம் கிடச்சிருக்கும். சரிங்களா, 50 ரூபா லாபம் கிடச்சிருக்கும். கீழே வந்து அவரோட விலை 100 ரூபாய்க்கு வாங்குறாரு இல்லைங்களா, அது நம்மளுக்கு பர்சன்டேஜில் கேட்குறதுனால 100ஆல் பெருக்கணும். இந்த 100 போட்டோன்னா 50%ன்னு வந்துடும். சரிங்களா, ஆனால் இதில் வந்து பழுது பார்க்குறதுக்குன்னு ஒரு 20 ரூபா செலவு பண்ணுறாரு இல்லையா, அதையும் சேர்த்துக்கணும். எங்கே சேர்த்துக்கணுன்னா மொத்தமாக வந்து 120 ரூபாவா அவர் பழுது பார்க்குறது, விற்றது வந்து 150 ரூபாவா, அவருக்கு கிடைச்ச லாபம் வந்து 30 ரூபாவா. சரிங்களா, அதை போட்டுருங்க, 30 ரூபான்னு போட்டுருங்க. போட்டு அதுக்கு கீழே வந்து இங்கே வந்து அவரோட மதிப்பு, அதாவது அடக்க விலை தான் கீழே போடணும். சரிங்களா, லாபமோ நஷ்டமோ கேட்டாங்கன்னா அவருக்கு எவ்வளோ செலவாயிருக்கோ அதை வச்சு தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, அதுக்கு வந்து 120 ரூபான்னு போடணும். 100 ரூபான்னு போட்டிங்கன்னா தப்பாக ஒரு ஆன்சரு போட்டு நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜில் வேணும், அதனால் 100ஆல் பெருக்கிறோம். இந்த ஜீரோ வந்து இந்த ஜீரோவோட கேன்சல் ஆகிடும்.
12 வந்து 6ஆம் வாய்ப்பாட்டில் 2 முறை, இங்கே 6ஆம் வாய்ப்பாட்டில் 5 முறை போகும். 2ஆம் வாய்ப்பாட்டில் இது 5 முறை வரும். 5 × 5 25, 25% லாபம்ன்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இதே வந்து லாபம் நஷ்டம்னு கேட்டாங்கன்னா அவங்களோட அடக்க விலை வேணும். இதே வந்து டிஸ்கவுண்ட், அதாவது தள்ளுபடி பண்ணுறாங்க இல்லையா, தள்ளுபடியில் வந்து குறித்த விலையிலேருந்து தான் தள்ளுபடி பண்ணுவாங்க. வாங்கின விலையிலேருந்து தள்ளுபடி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து டேரெக்டாகவே நஷ்டம் தான் ஏற்படும். அதனால் அதை பண்ண மாட்டாங்க, குறித்த விலையில் போடுவாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 150 ரூபான்னு குறித்து வச்சுட்டு அதுலேருந்து 10% கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்தாங்கன்னா தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் இல்லைங்களா. நார்மலாக 100 ரூபாய்க்கு வாங்கி அதுலேருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா 90 ரூபான்னு வந்துடும். அது வந்து அவங்களுக்கு டேரெக்டாகவே நஷ்டம் தரும். அதனால் அப்படி பண்ண மாட்டாங்க. லாபம் நஷ்டம்னு கேட்டாங்கன்னா அவங்க வாங்கினதுலேருந்து கம்பேர் பண்ணணும். இதே வந்து தள்ளுபடி பண்ணாங்கன்னா அவங்க வந்து குறித்த விலையிலேருந்து பண்ணணும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த தள்ளுபடி கணக்கு பார்க்கலாம். ஒரு கடைக்காரர் தனது பொருளை வாங்கிய விலையில் 20% அதிகமாக குறிக்கிறார், ஆனால் பணத்திற்கு 30% தள்ளுபடி அனுமதிக்கிறார். அதாவது அவங்க வாங்குறவங்களுக்கு 30% தள்ளுபடி அனுமதிக்கிறார்னா அவரது நிகர லாபம் அல்லது நஷ்ட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம இந்தமாரி சம்ம கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே போடுவோம். அப்படி போட வேண்டாம். ஒரு 100 ரூபான்னு எடுத்துங்க. இருக்கிறதுலே ஈஸியான மதிப்பு 100 ரூபா தான். சரிங்களா? அவர் வந்து ஒரு பொருளை 100 ரூபான்னு வாங்குறாருன்னு வச்சுங்க, அதுக்கு 20% அதிகமாக வைக்கிறார். 20% 100 ரூபாயில் எவ்வளோனா 20 ரூபா. அப்போது 120 ரூபா அவர் குறித்த விலை. சரிங்களா? ஆனால் அந்த பணத்திற்கு 30% தள்ளுபடி தரார். 30% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போது அவர் வந்து 120 ரூபா குறித்து வச்சுக்கிறாரு. அதுக்கு வந்து 30% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30% இருக்கிறதுனால பை 100ன்னு போட்டுருங்க. இதை அடிச்சிங்கன்னா 6 3 36 ரூபா கம்மியாகும். சரிங்களா? அவர் வந்து 120 ரூபாயிலேருந்து 36 ரூபா கம்மியாச்சுன்னா 84 ரூபா தான் வரும். சரிங்களா? 84 ரூபாய்க்கு விற்றாருன்னா அதுவே டைரெக்டாக வந்து 100 ரூபாவுடைய கம்மியானது. அப்போது அவருக்கு நஷ்டம்தான்றது இதிலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. சரிங்களா? அதோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ நஷ்டத்தை எப்படி கணக்கிடணும்னா குறித்த விலையிலேருந்து நஷ்டத்தை கணக்கிடக்கூடாது. நஷ்டன்றது வந்து அவர் ஒரு பொருளை வாங்கின்னு வராரு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கின்னு வராரா, அந்த 100 ரூபாயில் 84 ரூபா அவர் விற்கிறாரு. விற்றாருன்னா 16ன்னு வரும். அந்த 16 ரூபா தான் வந்து அவருக்கு நஷ்டம். சரிங்களா? அந்த நஷ்டத்தை எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 16 ரூபா நஷ்டங்களா. எதை வச்சு கம்பேர் பண்ணணும்னு சொன்னேன்? 100 ரூபா அவர் வாங்கின விலை. சரிங்களா? அதை நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் வேணும். அதனால் 100ஆல் பெருக்கிறோம். இந்த 100 இந்த 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 16 வரும். இந்த 16% தான் அவருக்கு வந்து நஷ்டம். சரிங்களா? இங்கே லாபமாக நஷ்டமானு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே 16% நஷ்டன்றது தான் வந்து நம்ம குறிப்பிடணும். இதுதான் வந்து இதுக்கான பதில். கடைசியாக வந்து பை டயக்ராம். சரிங்களா? ஒருத்தரோட மொத்த வருமானம்னு ஒன்று கொடுத்துருவாங்க. இந்தமாரி பை சார்ட் மாரி கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு அவர் எதில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காருன்னு கேட்பாங்க. இது நம்மளை நார்மலாக சொன்னது தான். ஒரு விஷயம் 2 லட்சம் இருக்குங்களா, இது வந்து அவரோட மொத்த வருமானம். இதில் நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து 1% கண்டுபிடிச்சி வச்சுருங்க. ஏன்னா இப்போது அந்த 1% வச்சு தான் மிச்சம் எல்லாத்தையுமே கண்டுபிடிப்போம். எப்படின்னு பாருங்கள். லாஸ்ட்லேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சா அது வந்து 10% சொன்னோம். இன்னொரு ஸ்தானம் தள்ளி வச்சா அது வந்து 1% சொன்னோமா. அப்போது 2000ன்றது தான் வந்து 1%க்கான மதிப்பு. 1%க்கான மதிப்பு வந்து 2000 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து எது வேணுமோ அதை நீங்கள் வந்து அதை வந்து பெருக்குனிங்கன்னா வந்துடும். இப்போது 1%க்கான மதிப்பு 2000. நம்ம ஆட்டோ கட்டணம் கண்டுபிடிக்கிறோன்னா ஆட்டோ கட்டணத்துக்கான பர்சன்டேஜ் வந்து 5%. 5ஆல் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு 5%க்கான மதிப்பு வந்துடும். 0 0 0 10. அப்போது ஆட்டோ கட்டணத்துக்கான மதிப்பு வந்து 10,000. சரிங்களா? இதை வச்சு 1% கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். மிச்சம் எல்லாத்துக்கான மதிப்பையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மொத்தமே அவ்வளோதான் வரும். சரிங்களா? இதை தான் வந்து போலீஸ்லேயும் பிசியும் 5 மார்க்காக கேட்பாங்க, 5 கொஷினாக கேட்பாங்க. சரிங்களா? ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இதுக்கு. இதே வந்து டிகிரியில் கொடுத்துட்டாங்கன்னா அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணலான்னா, இப்போது ஒரு வட்டம் இருக்குன்னா அந்த வட்டத்துக்கான முழு டிகிரி வந்து 360 தானே. நம்மளுக்கு தான் தெரியும்ல, ஒரு வட்டத்துக்கான முழு டிகிரி வந்து 360 டிகிரி. அப்போது 360 டிகிரி தான் வந்து 100%, 100%. அந்த இந்த வட்டமே வந்து 360 டிகிரிங்களா. அப்போது 100% 360 டிகிரி, அது வந்து 60,000 ரூபா. சரிங்களா? இப்போது அதில் பாதி 180 டிகிரிங்களா. 360 பாதி 180 டிகிரிங்களா. இங்கே பணத்தில் பாதி, அதாவது 60,000 பாதி 30,000 போட்டோமா. அடுத்து 180 டிகிரியில் பாதி 90, 50%ல் பாதி 25. இங்கே 180 டிகிரியில் பாதி 90 டிகிரி, 30,000ல் பாதி 15,000. இந்த மாதிரி 100 50 25% இந்த 3%க்கான மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா
இங்கே 100% இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சா 10% சொன்னோன்னா அப்போ அதுக்காக கேன்சல் பண்ணிங்கன்னா 6000 வரும். இது வந்து 10%க்கான மதிப்பு. 10%னா ஒரு புள்ளி தள்ளி வச்சுமா, இங்கேயும் டிகிரியில் ஒரு புள்ளி தள்ளி வச்சுன்னா 360ல் ஒரு புள்ளி தள்ளி வச்சுன்னா 36 டிகிரின்னு வரும். அதுதான் வந்து 10%க்கான மதிப்பு. அதாவது 10%க்கு 36 டிகிரி 6000 ரூபா. சரிங்களா, ஈக்குவல். சரிங்களா, அடுத்து இதில் பாதி 10%ல் பாதி 5%, இங்கே 36 டிகிரியில் பாதி 18 டிகிரி, இங்கே 6000ல் பாதி 3000. இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எது கேட்டாலுமே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். எப்படின்னு பாருங்கள். இப்போது டேரெக்டாக வந்து போக்குவரத்து கேட்குறாங்கன்னு வச்சுங்க. இங்கே டேரெக்டாக வந்து 90 டிகிரிக்கு வந்து நம்ம 5000 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது போக்குவரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு கேட்பாங்க. அது வந்து 5000 அப்படியே போட்டுடலாம். அடுத்தது வந்து உணவுக்கு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. இங்கே உணவுக்கு 72. இப்போ 36 × 2 போட்டிங்கன்னா 72 வந்துடுமா. இதேமாதிரி 6000 2ஆல் பெருக்கினீங்கன்னா 12000 வந்துடும். அப்போ உணவுக்கு 12000. சரிங்களா, இந்த மாதிரி இப்போது 54 இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து 18 × 3ன்னு போட்டிங்கன்னா 54ன்னு வரும். இது 3000 × 3ன்னு போட்டிங்கன்னா 9000ன்னு வரும். சரிங்களா, அப்போது 9000 தான் வந்து இதுக்கான பதில். சரிங்களா, இதுதான் வந்து முக்கிய கணக்குகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எடுத்த இல்லைங்களா, இந்த சம்முக்கான PDF வந்து டெலகிராமில் சென்ட் பண்ணுறேன். அதுக்கான குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மாதிரி இதில் ஒரு சில டாப்பிக்கை சேர்த்து TNPSC மேக்ஸ் 25/25ன்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின நிறைய குறைகள் என்ன இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கணக்கான் ஜீவா. நன்றி, வணக்கம்.